வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் சுரேஷ் பேசுகிறேங்க. நம்ம கோயம்புத்தூர், பெரியார், நீலகிரி, திருப்பூரில் இருக்கிறவங்க பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். சரிங்களா? அது தொழில் நிமித்தமாகவும் இருக்கிறோம், வேலை நிமித்தமாகவும் இருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமாக அந்த பக்கம் இருக்கிறோன்னு வைங்களேன். இப்போதைக்கு நம்ம அப்பா, அத்தா, இல்லை நம்ம பெரியவங்க, நம்ம மாமன், மச்சான், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம சொத்தை பார்த்து கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் காலப்போக்கில் சொன்னால் நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் பிறந்திருந்த குழந்தைகளானால் நம்ம சொத்து என்ன இருக்குது, அதை எப்படி பராமரிக்கிறதுங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியாதுங்க. நம்மளாவது இங்கே படித்து வளர்ந்துருக்குறோம், ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் அந்த விவரமெல்லாம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பழகிக்கிறான்னு வைங்க, எல்லாம் இன்டர்நெட்டு பார்த்து பழகுறாங்கன்னு வைங்க. என்னதான் இருந்தாலுமே நம்ம தாய் தகப்பன், நம்ம அப்பனாத்தா, மற்றவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் பார்த்து கொடுக்குற மாதிரி வராது இல்லைங்களா? கொஞ்ச காலத்துக்கு இப்போ அவங்கெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க. இந்த காலப்போக்கில் அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அதை பராமரிக்கணும் இல்லைங்களா? குறிப்பாக நம்ம வாழ்ந்த வீடு இங்கே இருக்கும், அல்லது நம்ம தாய் தகப்பனுங்க நமக்கு சேர்த்து வச்ச இன்னும் சில கடைகளோ வீடுகளோ நிறையா இருக்கும். வணிக வளாகங்கள் பலதெல்லாம் இங்கே இருக்கும். அதையெல்லாம் பராமரிக்கிற கட்டாயத்தில் இப்போ நம்ம பராமரிச்சிட்ருக்கோம், பராமரிக்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குங்க. ஆனால் இனி ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் அதையெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது தான் எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய கேள்விங்க. இன்னும் சொல்லப்போனால், நம்மகிட்ட ஒரு வீடு இருக்கும், அதை வாடகைக்கு கொடுத்துருப்போம். அவன் வாடகைக்காரர் எப்படி வச்சுருக்கிறாங்க, ஏதாவது பழுது பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க காலி பண்ணும்போது எதாவது உடச்சிட்டு போயிருக்காங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இல்லை புதுசாக வர்றவங்க அதையும் பார்த்துட்டு லைட் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி விவரமெல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு காலி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை சேத்து தண்ணி, ஒரு வேஸ்ட்டான தண்ணியெல்லாம் கொண்டாந்து உள்ளே விட்றாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். முறையாக வேலி அமைக்கணும். பல வேலைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கார்ப்பரேஷனில் டேக்ஸு, பஞ்சாயத்து டேக்ஸு, தண்ணி வரி மற்றும் ஏதாவது வரிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டணும். நம்ம டைமுக்கு கட்டணும். ஆன்லைனில் கட்டலாம், இருந்தாலும் அதை நேரடியாக போய் கட்டி ரசீது வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லை, சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடம் வாங்கி போடலான்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல குறிப்பாக அந்த என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குது, அக்கம் பக்கத்தில் 4 பேரை விசாரிக்கணுங்க. விசாரிச்சுட்டு அங்கே என்ன மார்க்கெட் ரேட் என்ன போகுது, ஜென்ரலாக மற்றபடி மற்ற ரேட்டு, அதாவது உங்களுக்கு தெரியாமல் இல்லை, மற்ற ரேட்டில் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு வேணும். இல்லை உங்களுக்கு நிறைய இடங்களை பார்த்து கொடுக்கணும். ஒரு 10, 20 இடம் நீங்கள் விரும்புகிறீங்க. கோவையில் எடுத்துக்கிட்டால் கோவை கிழக்கு, மேற்கு, தெற்கு எந்த ஏரியா நல்லாயிருக்கும், லிவிங் இப்போ எப்படி இருக்குது, மார்க்கெட் ரேட் எப்படி இருக்குது, சாலைகள், பஸ் வசதி, மற்ற சில வசதிகள்லாம் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் பார்த்து உங்களுக்கு அந்த இடத்த பற்றின விவரங்களை சொல்லணும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்களா, அந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா எப்படி இருக்கும், தனி வீடு வாங்கினா எப்படி இருக்கும், தொகுப்பு வீடு வாங்கினா எப்படி இருக்கும், எல்லா விவரத்தையும் சொல்லணும் இல்லைங்களா? இதையெல்லாம் ஒரு சர்வீஸாகவே எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. மேலும் உங்கள் வீட்டுக்கு பழைய வீடாக இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும், குறிப்பாக சொன்னால் ப்ளம்பிங் வேலைகள், எலக்ட்ரிக்கல் வேலைகள், பெயிண்டிங் வேலைகள் மற்றும் எல்லா வேலைகளும் நாங்கள் பண்ணித்தர்றோங்க. அதுக்கான சர்வீஸ் தான் கேகேஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். முதல்ல நாங்கள் சின்ன லெவலில் ஆரம்பித்தோம். இப்போது இந்த 4 மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம். கோவை, பெரியார், நீலகிரி, திருப்பூரில் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஃப்யூச்சரில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்காக இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக புதுசாக இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எங்களோட வெப்சைட்டு kksindia.com. எங்களோட தொலைபேசி எண் 9443639933, 8220001338. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மேலும் வேறு ஏதாவது நம்பர் இருந்தாலும் எங்கள் வெப்சைட்டில் புதுசாக நம்பர் ஆட் பண்ணால் அதை நாங்கள் போட்டுடுறோம். நீங்கள் அதில் எங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.